உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2025வது வருட புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, எப்படிலாம் இருக்க போகுது, இந்த வருஷம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2024 விட 2025 சூப்பரா இருந்துச்சு. 2025 விட இந்த 2026 ஓரளவுக்கு எப்படிலாம் இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடு ஒரு வருஷம் போனதே தெரியல. டக்குன்னு போயிடுச்சு இல்ல அப்படின்ற மாதிரி ஓடி போன இந்த 2025வது வருட நம்மளுடைய கனவுகளும் ஆசைகளும் இந்த 2026லயாவது நிறைவேறுமான்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு. கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026வது வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னத்த சொல்ல, இருக்கிற 12 ராசியிலையும் மிதனத்தை விட கடகம் சூப்பர், கடகத்தை விட கன்னி சூப்பர்ன்ற மாதிரி கன்னி ராசிக்காரங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போறீங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்க போது இந்த தடவை 2026வது வருட நியூ இயர். யாருக்கு இந்த தடவை நியூ இயரோ இல்லையோங்க, கன்னி ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இந்த தடவை ஒரு மிகச்சிறந்த ஒரு விடியலுக்கான நியூ இயரா இந்த புத்தாண்டு இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னா கவலைகள் எல்லாம் கரைந்தோட போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகிறது. இது வரைக்கும் வெறுமா பேசிட்டே இருக்க, எங்க செய்ய பார்ப்போம் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள வாயை மூட வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயலால் மற்றவர்களை அப்படியே தம்சம் பண்ண போறீங்க. நான் சொல்ல மட்டும் செய்ய மாட்டேன், செஞ்சும் காட்டுவேன் பாரு அப்படின்ற மாதிரி உங்க செய்கையின் மூலமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படியே மேலோங்க போகிறது. மேலிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு குவிய போகிறது. ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அதிக்க போறீங்க. அப்படியே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இந்த குரு அதிசார பயிற்சியிலே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு நிஜமா அந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், அதுக்குள்ளே உங்களுக்கு குரு அதிசார பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரீசர் பார்த்திருப்பீங்க. அப்ப மெயின் பிக்சரை நான் சொல்லணுமா என்ன? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க காட்டுல தான் மழை. கன்னி ராசிக்காரங்க கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி கால் வைக்கிற இடம்லாம் அப்படியே பூவா மாறி புன்னகிக்க போறீங்களா. அந்த அளவுக்கு இந்த தடவை கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்வியல் வசந்தத்தை நோக்கி நகர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, சோ என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த தடவை அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் தெளிவாவே சொன்னேன், உபஜயஸ்தானங்களில் குரு வந்து அமரும் போது பதவி பறிபோகுன்ற தாட்டே கிடையாது. பதவி இன்கிரிமெண்டோ ப்ரமோஷனோ கிடைக்கும். ஒருவேளை பதவி பறி போயிருந்தாலுமே வேற புது கம்பெனில ப்ரமோஷனோட தான் நீங்க போய் உட்காருவீங்கன்னு சொன்ன நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படித்தான் நடந்தது. இந்த தடவை 11ஆம் இடத்தில் லாப குருவாக, அதுவும் உச்ச குரு லாபமாய் உட்கார்ந்துருக்காருன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஒண்ணுமே வேணாம். நான் அடிச்ச மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையா, ஆண்டவனுக்கு கேட்டுச்சு பாருன்ற மாதிரி வடிவேலோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடிய ஆட்களாக இந்த தடவை கன்னிராசிக்காரங்க தான் இருக்க போறீங்க. தொட்டதெல்லாம் வெற்றி, தொட நினைக்கும் தருணமும் வெற்றி. இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்களாம் அன்னார்ந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குருவோடைய அமைப்பு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது பயங்கரமா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக, உங்களுடைய வேலையின் மூலமாக, யூஸ்வலி கன்னிராசி என்ன தெரியுமா, ரொம்ப அமைதி காமா இருப்பாங்க. ஆனா வேலை ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள மாதிரி பர்ஃபெக்டா யாராலையுமே பண்ண முடியாது. அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், கன்னிராசிக்காரங்கள மாதிரி கலா ரசிகனா இருக்க முடியாது, கன்னிராசிக்காரங்க மாதிரி பர்ஃபெக்ட்டா வேலை பார்க்க முடியாது, கன்னிராசிக்காரங்க மாதிரி அடுத்தவர்களை எடை போட முடியாது. அந்த அளவுக்கு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் வழுக்க போயிருக்கு. 7ஆம் இடம் வழுக்குதுங்க. வேற என்ன வேணும்? செலிபிரிட்டி யோகம் தான். இங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா கூட கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு 100 பேருக்கு தெரியற அளவுக்கு உங்களுடைய தன்மைகள் எல்லாம் மேலோங்க போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் வழுக்கிறதுன்ற போது நிறைய சமுதாயத்தனா ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது கல்யாண பார்ட்னரா இருந்தாலும் சரி, அது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மென்டார் கிடைக்க போறாங்க உங்களுக்கு. நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் செலுக்க போகிறது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க, குட்டி குட்டியா டிராவல் பண்ண போறீங்க. உங்களுடைய முயற்சி என்பது ஒரு விஸ்வரூப முயற்சியாக இருக்க போகிறது. அதுவும் விருச்சக வீடா இருக்கனால நிறைய உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள வந்து ஸ்டாண்ட் அலோனா காட்டிக்கிறதுக்கு, நான் யார் தெரியுமா அப்படின்றத உங்க செயலால ப்ரூவ் பண்றதுக்கு அமைதியா இருந்து யார் என்னெல்லாம் பேசினாங்களோ காதுல கேட்டுக்கிட்டு உங்களுடைய செயலால் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைக்கு நீங்கள் தயாராவதற்காக இந்த 2026வது வருடம் உங்களுக்கு மலர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். யூசுவலி கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பொலைட்டுங்க. 2045ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா யாருக்குமே புரியாது. நடக்கும்போது ஆமா இல்ல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்கும்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். ஆனா இந்த தடவை அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுடைய திட்டங்களில் அதை காட்டப் போகிறீர்கள். பயங்கரமா டெவலப் பண்ண போறீங்க. அது உங்களுடைய வாழ்வியலா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, திட்டமிடல் சீராக போகிறது. நிறைய டேட்டா என்ட்ரி கலெக்ட் பண்ண போறீங்க, நிறைய ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க. யாரெல்லாம் தம்பியா நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அண்ணனா நினைக்கிறீங்களோ, இளைய சகோதரன் மூலமாக
ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. கன்னிராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்ன பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்கள் கணவன் மீதான எதையாவது ஒரு கவலை இருந்ததுன்னா, அது உடல்நல கவலையா இருந்தாலும் சரி, அது ஏதாவது வம்பு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல கடன் எதிரி அந்த விஷயமா நீங்க உங்க கணவன்மாரை நினைத்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. அந்த கவலையெல்லாம் நீங்க தான் பட்டீங்களான்ற அளவுக்கு காணாம போகுது. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கிறது. அதே மாதிரி கடன் நோயை சொல்லிடுறது. அதே மாதிரி இளைய சகோதரத்தை குறிக்கிறது. நிறைய காரகத்துவம் இருக்கு செவ்வாய்க்கு. இந்த தடவை அமரும் போதுமே அழகா உங்க ராசிநாதனோட தான் செவ்வாய் அமர போகிறார் போது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இணக்கங்கள் அதிகரிக்க போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் குருவுடைய பார்வை படியும் போது அது விருச்சக வீடா இருக்கும் போது நிறைய பேருக்கு உங்களுடைய கணவன் மனைவியா சேர்ந்து சில விஷயத்த முன்னெடுத்து பண்ணணும்ன்ற திட்டமிடல் பண்ண போறீங்க. நீ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பமா உட்கார்ந்து அடுத்து வரக்கூடிய வாழ்வியலை எப்படி நகர்த்தி கொண்டு போலாம் என்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு சில விஷயங்களை இந்த 2026ஆம் வருடத்திலிருந்து தொடங்க போகிறீர்கள். கண்டிப்பா நடக்கும். என்னங்க கேமரா பிடிச்ச மாதிரி சொல்றீங்கன்னா உங்க வீட்டுல இது நடக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றதை இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காத மனைவிமாரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காத கணவன்மாரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் மாறி போய் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வர அளவுக்கு இந்த பிளானட் எல்லாம் அவர்களை இயக்க போகிறது. சந்தோஷ மலையில் நனைய தயாராக இருங்கள், அவ்வளவுதான் சொல்லணும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை வார்த்தையில் நான் பதில் சொல்லணும்னா காரிய வெற்றி கிடைக்க போகிறது. இது வரைக்கும் கனவு காண்டுட்டு அது செயல்படுத்துறதுக்கு நேரம் கூடி வரல ஏன் தவிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களுக்கும் இனிதான காலம் மலர்ந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான நேரம் கூடி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா 5ஆம் இடம் வழுக்குதுங்க. வேற என்ன வேணும்? நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் தான் பேரு. சண்டை சச்சரவுலயே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த கிரகம் என்ன இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே படாதீங்க. குருனாலே குழந்தைக்காரகன் தான் பேரு. சிற்றின்பு அதிபதி தான். உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். குரு ரொம்ப அப்படிலாம் இல்லை, அவர் தான் சிற்றின்பு அதிபதி. அவர் இந்த தடவை பார்க்கக்கூடிய பார்வையுமே ரொம்ப நல்லா இருக்குன்ற போது 5ஆம் காதலை இண்டிகேட் பண்றதா. இந்த வருடம் ஃபுல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு கனவுகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய காலம். நமக்கா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அப்படி கிள்ளி பாத்துக்கிற மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த நடக்க போகுது. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பயங்கரமான ஒரு 11ஆம் இடத்துல லாபத்துல குரு அமரும் போது நீங்க சும்மா சாதாரணமா பண்ண விஷயம் கூட நான் சாதாரணமா ஆரம்பிச்சானது இவ்வளவு பெருசா வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்பதான். இத மாதிரி ஆரம்பிக்கிறது திரும்ப 30 வருஷம் ஆகும். விட்டுறாதீங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் எந்த விதமான கனவு கண்டிருக்கீங்களோ, அது படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, பாட்டு ஸ்கூல் வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாமே இந்தான்னு கொடுக்க போகுது பிரபஞ்சம் உங்களுக்கு. நீங்க இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்க போகிறது. நீங்க சொன்ன சொல்லுக்கு ஒரு 100 பேர் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. முதல்ல வீட்டுக்காரே சொல்ல போறாரு. கன்னிராசி பெண்களுக்கு தான் வேற லெவல்ல இருக்கு இந்த தடவை. கன்னிராசி ஆண்களை விட பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா இந்த தடவை கன்னிராசி பெண்களுக்கும் கன்னியா லக்ன பெண்களுக்கும் வேற லெவல்ல இந்த தடவை மாஸ் காட்ட போறீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நேரம், டைம் பீரியட். இது வரைக்கும் வேலைக்கே போகாத பெண்களா இருந்தா கூட வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் டியூஷன் எடுக்கிறது, வீட்லயே உட்காந்து டியூஷன் எடுக்கிறது, ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிறது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி இந்த தடவை பயங்கரமா இயங்க போகுது. மகரம் அப்படின்ற வீடு காலபுருஷனுடைய 10ஆம் வீடு தாங்க. அப்ப தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக உங்கள் முயற்சியின் மூலமாக இயங்குவதற்கான வாய்ப்பை இந்த தடவை கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்படியே வந்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல என்னதான் சனி இருந்தாலும் சனி சுபத்துவப்பட போறார் அப்படின்றனால நிறைய பேருக்கு கொஞ்சம் உடல்நிலையில் ஒரு மாதிரி லேசியா இருந்த கன்னிராசினியர்களாக உடல் வலிமை கிடைக்க போகிறது. என்னமோ என்ன மட்டும் போட்டு உடம்பெல்லாம் பாடாப்படுத்துதே, சொல்ல முடியாம ஏதோ ஒரு இருக்கே, சும்மா டாக்டர்கிட்டயே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குன்றதான் பேரு. ரொம்ப படுத்துது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் முதல் விஷயம் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. இதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து குருவோடைய பார்வை அந்த சனி உங்களை துன்புறுத்தணும்னு நினைச்சா கூட அதை நினைக்க விடாம அப்படியே அதை தொழிலா மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா குருவுக்கு உண்டு. இந்த தடவை உங்களுக்கு சனி தொழில்காரகனா மாற போறார். உங்களுடைய உடலுக்கான பிரச்சனையை கொடுக்க போறதே கிடையாது. அதனால கவலையே படாதீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உடல் ரீதியா கவலைப்படுங்க, எஸ்பெஷலி கால் வலி, கால் பாதம், நிறைய பேருக்கு கண்ணு பிரச்சனை, காலு பிரச்சனை ரொம்ப அதிகமா கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி சாப்பிட்டா சாப்பாடு செரிமானம் ஆகாம அடிவயிற்று ப்ராப்ளம், பெண்களாக இருக்கும்போது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, யூரின் பிரச்சனை, அதே மாதிரி சில லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான பிரச்சனை இதாவே இருந்து
இருந்திருக்கும் போன வருஷம் ஃபுல்லா. அதெல்லாம் இந்த தடவை நிவர்த்தியாகி மருத்துவரே பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. அடிவயிற்று பிரச்சனை எல்லாம் எங்க இருந்துச்சுனே தெரியலன்ற மாதிரி அடிச்சு புடிச்சு ஓட போகுது. கால் பாதம் நின்னாலே எனக்கு வலிக்குது, கால் வலின்னு சொல்லிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களை இனிமே நிம்மதியாக உறங்க போகிறீர்கள். 11ஆம் இடத்தில் லாபத்துல குரு அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை 3, 5, 7 எல்லாம் விரிக்கும் போது தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது. விட்டு போன குலதெய்வ வழிபாட பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி மனசு நச்சரிச்சு போய் உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் நிக்க போறீங்க. அநேகமா ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு 100 விழுக்காடு கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். அது குழந்தையா இருந்தா கூட குலதெய்வம் கோயில போய் மிதிக்கிறதுக்கான அருளை உங்களுடைய குலதெய்வம் இழுத்து கொண்டு வந்து விடும். இது என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம்? நம்மளா சாமியை தேடி போறது ஒண்ணு, சாமியா நம்மள கூப்பிடுறது ஒண்ணு இல்ல. நம்மளா தேடி போனா கூட நிறைய தடை வரும். ஏன்பா இப்படி எல்லாம் பண்றேன், ஆனா அதுவா கூப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அதிர்ஷ்டம். இந்த தடவை கன்னிராசிக்காரர்களை உங்களோட குலதெய்வம் அப்படி பிடிச்சு இழுத்து வா 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 என்கிட்ட வந்து நில்லு அப்படின்ற மாதிரி நிக்க வைக்க போகுது. அந்த ஒற்றை நிமிடம் உங்களுடைய வாழ்வியலுக்கான மேஜிக் மூமெண்டா இருக்க போகுது. சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கும், நடந்து போது தெரியும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாகத்தான் குவிய போகிறது. நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தடவை தொழில் மாற்றம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. சாதாரணமா இருந்த நீங்க ஒரு பெரிய பிரபலமாக போறீங்க. சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு வேலை பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்க போகுது. சாதாரணமா செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகுது. சோ அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான டைம் பீரியட் திரும்ப வரதுக்கு 30 வருஷம் ஆகும். முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டியது என்னதான் இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது கிட்டத்தட்ட இந்த வருடம் கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறதுனால அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப கவனமா இருக்கணும். மூத்த பிள்ளையோட உடல்நிலை, வீட்டுக்காரோட உடல்நிலையில் கன்னிராசிக்கார பெண்கள் கவனமா இருக்கணும். நீங்க கன்னிராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்க அப்பாவுடைய வயது, உங்க மாமனருடைய வயதில் கொஞ்சம் அந்த வயது ஒத்தவர்கள் உடைய மூத்த பிள்ளையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலம். வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் அறவே தவிர்த்துருங்க. நம்ம நிறைய எஃபெக்ட் போடும்போது, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கே சில எதிரிகள் வருவார்கள். அவங்க எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். இந்த தடவை எதிரியை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் டெஸ்டிங் பீரியட் இந்த 2026 வருஷம். எப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும், அதை நீங்க எப்படி எல்லாம் சமாளிச்சு அப்படி ஸ்டாண்டலோனா நிக்க போறீங்க அப்படின்றது காட்டுறதுக்கு தான் இந்த 2026 வருஷம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த வருடம் ஃபுல்லாமே உங்களுக்கான சவால்களும் உங்களுக்கான சாதனைகளுக்குமான வருடமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அதனால கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கவனமா இருங்க. நம்மளுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்ம கூடயே தான் இருக்கோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் எல்லாத்துலயும் அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது. சில சமயம் சில பேருக்கு அவருடைய தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லாத பட்சத்தில் சில விபத்துகள் நடக்கலாம். அதனால வண்டி வாகனங்களை போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. சில பேருக்கு கொஞ்சம் கடன்கள் மூலமாக பிரச்சனை வரலாம். உங்களுக்கு என்ன பிளானட் எங்க இருக்குன்றத பொறுத்து என்னதான் நான் பொது பலன் சொன்னாலும் இதெல்லாம் ஒரு 30 to 40 விழுக்காடு தான் ஒத்து போகும். மிச்சம் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் உங்கள் நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் எங்க இருக்குன்றத பொறுத்து தான் அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த பிளானட் எங்க இருந்தாலுமே இந்த தடவை காரிய வெற்றி கைமேல் பலன் வருவதற்கான நேரமாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு, கண்டிப்பாக இன்கிரிமெண்ட் உண்டு, கண்டிப்பாக உங்களை நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா 3ஆம் இடம் வலுக்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குழந்தை ஸ்தானம் தான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் சிந்தனை ஸ்தானம். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் உங்களுடைய மந்திர உச்சாடனம். அப்ப நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்க 100 தடவை இல்ல, 1008 தடவை இல்ல, ஒரு தடவை சொன்னாலே அது 1008 தடவை பலன் கொடுத்த மாதிரியான பலனை கொடுக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய லாபகுரு உங்களுக்கு அருள் பாவனை செய்ய தயாராக இருக்கிறார். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க மந்திரம் ஜெபிச்சாலே இந்த தடவை உங்க எதிரி எல்லாம் தம்சம் பண்ணிடுவாங்க. வேற யாருமே வேணாம், நீங்க ஒரு ஆள் போதும் அவங்களை சரி பண்றதுக்கு. அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்க போகிறது. சூப்பரா இருக்கு டைம் பீரியட். கவனமா இருக்க வேண்டிய இடம் நான் சொன்ன மாதிரி பேச்சில் கவனமா இருக்கணும், அடுத்தவர்களை நம்பும் விஷயத்துல கவனமா இருக்கணும். யூசுவலி கன்னிராசி யாரையும் நம்ப மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனா இந்த தடவை கொஞ்சம் என்ன சொல்றது, நம்மளுடைய விஷயத்தை காட்டணுமேன்றதுக்காண்டி சில சொல்லி அதன் மூலமாக சில சங்கடங்களை சரி பண்ணக்கூடிய நேரமா இருக்கு. அதனால வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. முதல் ஒரு 4 மாதம் வாயவே திறக்காதீங்க. நம்ம டைம் பீரியட் அடுத்து ஜூன் மாசம் தான். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நம்ம ராட்டில தான் மழை, அப்ப தரப்போம். இப்போதைக்கு நம்ம அமைதின்னு சிச்சன் மாதிரி இருந்துக்கிறது நல்லது. சோ முதல் ஒரு 5 மாதங்கள் கொஞ்சம் அமைதியாகும். அடுத்த 5 மாதங்கள் உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய மாதமாகும். அடுத்த 2 மாதங்கள் உங்களுடைய லாபத்தை கொண்டாடக்கூடிய மாதமாகவும் தான் இருக்க போகிறது இந்த புத்தாண்டு. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வேற லெவல்ல படிக்க, நிறைய பேர் கடல் கடந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இல்ல நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கான லாபம் இருக்கு. அப்படின்ற போது லாபம் என்ன, படிக்கிறதுல வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற நிறைய கன்னிராசி குழந்தைங்க இந்த தடவை ஸ்காலர்ஷிப் மூலமா
படிக்கிறது, அம்மாக்கு செலவழிக்காம அவர்களாகவே அவருடைய திறமையின் மூலமாக வெளிச்சப்படுதல் அப்படின்ற மாதிரி நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வருடமாக குழந்தைங்களுக்கு இருக்கு. நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா எப்படி இருக்க போறீங்கன்னா கெத்தா இருக்க போறீங்க. சும்மா காலர் தூக்கி விட்டு அப்படி ஏறு போல் பிடி நடைம்பரல வள்ளுவர் அந்த மாதிரி சிங்கம் மாதிரி நடக்க போறீங்க. சிங்கம் மாதிரி நடக்கணும் எப்படி இருக்கும்? சும்மா கெத்து வந்துருமா? எல்லாமே கிடைச்சா தானே கெத்து வரும். அப்ப எல்லாமே கிடைக்க போகுது. சோ இந்த வயது ஒத்த கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம்லாம் வலுக்கறனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல, உங்கள் கனவுகளுக்கு ஏற்றால் போல நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக மேல் சொன்ன எல்லா பாயிண்ட் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரிய வெற்றி கிடைக்க போகுது. கைமேல் பலன் கிடைக்க போகுது. நீங்க பண்ற சாதாரண விஷயத்துக்கு கூட 100 மடங்கு லாபம் கிடைக்க போகிறது. யாரெல்லாம் உங்களை பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு திறமை இருக்கு தெரியுமான்றத நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்க செயல் சொல்லும். ஏன்னா பேச்சு உடனே போயிடும். செயல் தான் காலத்துக்கு நிக்கும். அந்த மாதிரி காலத்துக்கு நின்னு சில பேர் மூஞ்சில கரிய பூசுறதுக்கான வாய்ப்பை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அடிங்க உங்க கிரவுண்ட் யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 4, 6 தான். கிரவுண்டை விட்டு தான் போகுது. எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தூக்கம் இல்லாம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பீங்க. தூக்கம் வராம தவிப்பீங்க. நிறைய போட்டு குழப்பிக்காதீங்க. எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இருந்தா ஆகணும். இன்னைக்கு போகணும் நாளைக்கு போனா போக முடியுமா? முடியாது இல்ல. அதனால ஒரு பிள்ளையா உங்ககிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு 60 வயது தொட்டுட்டு இருக்க 55 வயதுல இருந்து அப்படியே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க புலம்பாதீங்க. ஏன்னா கொஞ்சம் புலம்பல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்களால முடியாது, யாராலையும் முடியாது. நீங்க தான் எல்லாருக்குமே. வீட்டுக்கே நீங்க தான். அதனால அடுத்தவர்கள் மீதான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தயவு செஞ்சு குறைச்சுக்கோங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க உங்களுக்கு என்ன விதி இருக்கோ அதான் நடக்க போகுதுன்ற உண்மையை புரிஞ்சு நடந்துக்கங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில மனசஞ்சலங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த தசாபுதியில அந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கலாம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும். நிறைய கன்னிராசிக்காரங்க 60 வயது ஆனாலுமே நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க. திடீர்னு வாக்கிங் போறது, திடீர்னு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, இல்ல உங்க வயசு ஒத்தவர்களோட சேர்ந்து திடீர்னு ஒரு பண்றது, திடீர்னு நான் சொன்ன மாதிரி மந்திர உச்சாரணம் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு சகசநாம குரூப் ஆரம்பிக்கிறது, திடீர்னு ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு போறது, திடீர்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு போய் ஏதோ ஒரு கோவில் குளத்துக்கு போறது. ஏன்னா 3ஆம் இடம் வழுக்குது இல்ல, கண்டிப்பா டிராவல் பண்ணும்ல. 11ஆம் இடமே கியூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லையா, அந்த இடத்துல போய் வந்து உட்கார்றாருல குரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கிறது, அவர்களுடைய சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஜாலியா ஜில்கானவா இருக்க போறீங்க. 55 வயசு தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு, கன்னிலக்னக்காரத்துக்கு செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பெருசான கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே. இந்த தடவை என்ன கலர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும்னா பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பச்சை கலரும் அதே மாதிரி இந்த தடவை கொஞ்சம் வயலட் கலர்னு சொல்றாங்கல்ல, அந்த வயலட் கலருமே உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கலராக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதே தாண்டியும் 5ஆம் இடமே இஷ்ட தெய்வத்தை சொல்றதாங்க. அதனால உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை இந்த தடவை கும்பிடுங்க. அதையும் தாண்டி இந்த தடவை மருதமலை முருகன் புடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு மகத்துவமான காலமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. சோ மருதமலை முருகன் வழிபாடு முடிஞ்ச ஒரு தடவை மருதமலைக்கு போயிட்டு வரதுல கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றிக்கான அனுகூலம் கிட்டத்தட்ட 99% இனிதே மலர காத்திருக்கிறது.